இதில் அமாவாசை மிக சிறப்பான பூஜைகள் நடக்கும். இரவு 12 மணி அளவு வரைக்குமே கோயில் திறந்து தான் இருக்கும். நிறைய ஊர்லேருந்து அம்பாளுக்கு வந்து அருள்வாக்கு கேட்க வருவாங்க. அம்பாள் வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் அவங்களுடைய பிரார்த்தனையை வந்து சரி செஞ்சு கொடுத்துன்னு தான் இருக்கிறாங்க. எதுக்காக வந்து அமாவாசை ரொம்ப சிறப்பு அப்படின்னாக்கா, காளி அப்படின்னும் போது வந்து ரௌத்ர தெய்வம், பிடாரி தெய்வம். அப்போது அமாவாசை அப்படின்னும் போது நம்மளுடைய பூமியில் வந்து நிலவுடைய ஒளி படாததுனால இருள் சூழ்ந்த வண்ணமாக இருக்கும். அந்த இருள் சூழ்ந்த வண்ணத்திலிருந்து அந்த இருளை நீக்குவதற்காக ஆதிபராசக்தி ஆதியில் ஜோதியாய் உருவான தினம். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை திதியில் வந்து திருக்கடையூர் அபிராமி வந்து அபிராமி பட்டதுக்கு வந்து தன்னுடைய குண்டலத்தையே காதலருக்கு அணிந்திருக்க குண்டலத்தையே வந்து பௌர்ணமியாக வர வச்சு அற்புதங்கள் பல அற்புதங்கள் செய்தார். அதனால தான் வந்து அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பாக நடக்கும். அம்பாள் வந்து காளி அப்படின்றதுனால வந்து அமாவாசை பூஜை ரொம்ப சிறப்பானது. காளி, பிரதிங்கரா, ரௌத்ர தெய்வம், உக்ர தெய்வம், பிடாரி தெய்வம், இது போல் அம்பாளுக்கெல்லாம் வந்து அமாவாசையில் பூஜை செய்கிறது வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அமாவாசை நேரத்தில் வந்து 3 எலுமிச்சைப்பழம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த 3 எலுமிச்சைப்பழத்தில் வந்து அது வந்து ராஜகனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜகனியில் வந்து அம்பாள் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைக்கு வேண்டிய சொல்யூஷன் கொடுப்பாங்க.